காலையில் நான் அங்கே போய் பார்ப்பேன், ஒரு வாழைத்தாறு இருக்காது. அது யார் சாப்பிட்டுருப்பாங்கிறீங்க? யானையும் குரங்கும். முழுக்க முழுக்க குரங்கு பூரத்தையும் வாழைப்பழத்தையும் தின்னு, யானை கரும்பை தின்னு கதை முடிச்சுட்டு வந்திருக்கும். அப்போ இதுக்கு என்னன்னா, அவன் நிலம் அவனது இல்லை, உழைப்பு அவன் ஒன்றுமே செய்யலை, அவன் எந்த முதலீடும் செய்யலை. ஆனால் என்னுடைய அறுவடை, என்னுடைய விளைத்தலை, என்னுடைய பலனை, எனக்கான பயனை அவன் முழுக்க அனுபவித்து விட்டான். இதுதான் இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி. முதலீடு அவனது இல்லை, வியாபாரம் அவனது இல்லை, அவன் எந்த வேலையும் செய்யல. ஆனா வரி வரி வெறின்னு என் முதுக சொரின்னு சொரிஞ்சு ரத்தமாக்கிட்டான். அவங்க கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன், 18 விழுக்காடு வரி என்கிட்ட கொடுத்துரு, லாபத்தை நீ எடுத்துக்க. இதுதான் அடாவடி பொருளாதார கொள்கை. முன்னாடி இந்த கடையில் வியாபாரம், ஜிஎஸ்டி வந்தவன கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான், கடையே வியாபாரம். புரியுதா? இதனாலதான் இந்த நாடு கேடுகட்டு கேவலம்பட்டு கீழே கிடக்குது. இதுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, தற்சார்புனா கிடையாது. உனக்கு உலகத்தில் அண்ணன் நடத்தினதை விட, தாத்தா ஜேசிப் குமரப்பா நடத்தினதை விட, பெரிய பெரிய பொருளாதார மேதைகள் நடத்துகிற பாடத்தை விட, உனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி கொரோனா நடத்தின பொருளாதார பாடம் மிகப்பெரியது. நீ நினைச்சுக்கிட்டு இருந்த ராஜா, காசு வச்சிருந்த, 1 கோடி வச்சிருந்த, ஓடி போய் கடையில் 2 காரை வாங்கி நிறுத்திடுவான் வீட்டில் அப்படின்னு நினைக்கல. விலை உயர்ந்த பட்டாடைகளை வாங்கி வீட்டில் அடுக்கி வைப்போம்னு நினைக்கல. நகை மாளிகைக்கு போய் தங்கமாக வாங்கி குவிப்போம்னு நினைக்கல. மளிகை கடை எங்கேயாவது திறந்துருக்கா மச்சான்? காய்கறி கடையை எங்கே இருக்கா மச்சான்? ஏன்? கார் இல்லாமல் உன்னால் வாழ முடியும். பட்டாடைகளோ பளபளக்கும் நகையோ இல்லாமல் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. இதை கற்பித்தது கொரோனா. அன்னைக்குத்தான் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை அந்த வார்த்தையை உச்சரிச்சிருக்கார். நான் அன்னைக்கு தான் கேட்டேன், ஏ அப்பா, வாழ்க்கை வெறுத்துட்டேன் நான். இவங்கள மாதிரி ஒரு கொடுமைக்காரங்க ஏதாவது உண்டா? நீ ஒரு பொருளாதார கொள்கை எடுத்துக்கிற, எதுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு? விவசாயத்தை விட்டு வெளியில வாங்க, வேற தொழிலுக்கு போங்க. ஆடு மாடு வளர்க்காதீங்க, வேற தொழிலுக்கு வாங்க. ஏன் நாங்க மேய்க்க கூடாது? அதான் நீ மேய்ப்பாரு, வாங்க நீங்க வெளியில. மாடு அது அம்பானி பார்த்துக்கோரு. ஏமாந்துராத, எல்லாருப்பா ஏமாந்துராத. 200 ரூபா கேஸ் சிலிண்டருக்கு குறைச்சிட்டான்னு ஏமாந்துராத. மறுபடியும் ஓட்டப்பட்டு ஓட்டினா டப்புன்னு 2000 ரூபா ஆக்கிடுவேன். நான் நல்லா கவனிச்சுக்க, எல்லாம் கவனிச்சுக்க. இவங்க நம்மளை பிச்சைக்கார கூட்டம் ஆக்கிட்டாங்க. இவங்களுடைய அரசு இங்க பாரு, நீ உணவு தேவைக்கு பிற நாடுகளை நம்பியிருக்க. நீ காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்திர. ஒரு நாள் கொரோனாவில் போக்குவரத்தெல்லாம் தடைபட்டு போச்சு. அங்கிருந்து வர வேண்டிய உணவுப் பொருள் இங்கே வரல, இங்கிருந்து போக வேண்டிய உணவுப் பொருள் அங்கே போகலை என்றால் மானுட உயிர்களின் நிலையை நீ கற்பனை செஞ்சு பாரு.